கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 134 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமாக அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. நாம் இப்போ ஆதியாகமத்தில் யோசேப்போட வாழ்க்கையை பற்றி பேசிட்டு வரோம். எல்லாரும் நினைக்கலாம், யோசேப்போட வாழ்க்கை நமக்கு தான் தெரியுமே, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமே, யோசேப்போட கதை தெரியுமேன்னு. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர் பேசும்போதும் அதில் நீங்கள் புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதான் இதில் புதையல். அதான் நம்ம வேதத்தை கிருபையின் புதையல்னு சொல்கிறோம். இது ஒருத்தர் வேறு வேறு விஷயங்களை சொல்லுவாங்க. அதனால் நான் பேசுனதுலேயும் நிறைய புது விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் பேசிகிட்ருக்கோம். வியூவர்ஸ் கம்மியாக இருக்கீங்க, வாட்ச் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். யோசேப்பை போத்திபார்ட்ட வித்துடுறாங்க. சகோதரங்க குழியில் தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் இஸ்மவேலர்கிட்ட வித்துடுறாங்க. இஸ்மவேலர் எகிப்தில் ராஜாவோட பிரதானி போத்திபார்ட்ட வித்துறாங்க. போத்திபார் வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். போத்திபார் மெயினாக இவரை வச்சிடுறாரு எல்லாத்துக்கும். ஏன்னா இவரோட ஆண்டவர் இருக்கார். ஆண்டவர் இவரோட இருக்கிறதால போத்திபார் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். போத்திபார் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வாதம் தரார். அதனால் ஆண்டவர் யோசேப்போட இருக்கிறத தெரிஞ்சு போத்திபார் முக்கியமாக அவரை யோசேப்பை அதிகாரியாக வச்சிடுறாரு. அவர் வீட்டுக்கு எஜமானுக்கு அடுத்தபடியாக அவரை வைக்கிறார். ஆனால் அங்கே என்ன நடக்குது? அங்கே அவருக்கு பிரச்சனை வருது. பாருங்கள், ஒரு பிரச்சனையை தாண்டி தான் அவர் வரார். அதான் நம்ம ஒரு வசனம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர் சொன்ன வசனம் அதுதான் பாருங்கள். உபாகமத்தில் 31:8, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொன்னது கண்டிப்பாக அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். அதான் பாருங்கள், யோசேப்போட ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கடியிலும் பிரச்சனையிலையும் அவர் கூட இருக்கார். அதனால் நெருக்கடி வந்தவொடனே, பிரச்சனை வந்தவொடனே நம்ம பயந்து சோர்ந்து போய் அப்படியே சில பேர் வாழ்க்கையை கூட முடிச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நாம் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்க திட்டத்தை, நமக்கு வச்சிருக்க ஆசீர்வாதத்தை, வளமான வாழ்க்கையை நம்ம அடையிறதுக்கு கொஞ்சம் காலகட்டம் எடுக்கும். ஆனால் அந்த சமயத்தில் தான் நம்ம இந்த நெருக்கடிகள்லாம் கடக்கணும். அது ஆண்டவர் கிருபையால் நம்ம அவர் கிருபையாக நம்மளை நடத்துவார். அதில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். 5ஆம் வசனம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அது அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். பாருங்க, யோசேப்பு மட்டும் இல்லை, அவர் இருக்கிற ஆசீர்வதிக்கப்படுது. கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இவர் யோசேப்பு மட்டும் இல்லை, யோசேப்புக்கு கிடைக்கிற தயவு அந்த எஜமானுக்கு கிடைக்குது. அந்த எஜமான் அவனுடைய வேலை ஆசீர்வதிக்கப்படுது. அவன் வெளியில வீட்டில் எல்லாமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு உண்டான எல்லாத்திலையும் ஆசீர்வதிக்கிறார் யோசேப்பு நிமித்தம். ஏன்னா யோசேப்பு அவர் இருக்காருன்றதை ப்ரூவ் பண்றாரு. யோசேப்பு கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் எல்லாத்தையும் வாய்க்க பண்ண எஜமான் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சு எல்லாத்தையும் ஒப்படைக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, எல்லாம் இன்னும் ஆசீர்வாதம் அவருக்கு அதிகமாகுது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துறார். ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் கொடுத்துறாரு, அதிகாரம் கொடுத்துறார். இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ ஈக்குவல் அதிகாரம் கொடுத்துறார். ஆனால் பாருங்க, இவர் அழகா இருக்கார். அதில் ஒரு சோதனை வருது இவருக்கு. யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான். வாலிப வயசு, அழகா, சௌந்தரியமும் அழகும், அதாவது அப்படி ஒரு அழகான ஒரு வாலிபன். அந்த அழகுக்கு ஆபத்து வருது பாருங்க, பிரச்சனை வருது. யோசேப்பு பாருங்க, பிரச்சனைகள்லாம் கடந்து தான். வாழ்க்கையில் பிரச்சனை வரும். அழகு இருக்கிறதாலன்னு இல்லை, அழகு இருக்கு இல்லை. உங்களுக்கு வாழ்க்கையில் அழகு இல்லை, அழகு இருந்தால் தான் பிரச்சனை வரும், அழகு இல்லைன்னா பிரச்சனை வராதுன்னு இல்லை. இவருக்கு அங்கே அழகு இருக்கிறதால பிரச்சனை வருது பாருங்க. சில நாள் சென்ற பின் அந்த எஜமானோட மனைவி யோசேப்பை தவறாக நடக்க சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட. பட் அவர் ஒத்துக்கவே மாட்டார். பாருங்க என்ன சொல்றார் பாருங்க, 8ஆம் வசனம். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவரை நோக்கி, இதோ இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கவே யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்க, அதாவது அவர் தவறு செய்ய சொன்னா கூட இவர் எல்லாத்தையும் சொல்றாரு பாருங்க. உன்னை தவிர, மனைவியை தவிர, இதெல்லாம் அவர் சொல்றாரு, ஓப்பனாக சொல்றாரு. எல்லாமே எனக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு.
ஆனாலும் நான் இப்படி ஒரு பொல்லாப்ப, இப்படி ஒரு பாவத்தை, தேவனுக்கு விரோதமான பாவத்தை நான் எப்படி செய்யறது சொல்றார் பாருங்க. அதான் மனசாட்சி, ஆண்டவருக்கு பயப்படுற பயம். இதுதாங்க முக்கியம். வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரி கடின காலகட்டத்தில் இருக்கும்போது கூட சோதனை வரும்போது அந்த சோதனையை நம்ம தாண்டி இது ஆண்டவருக்கு உகந்ததா இல்லையா, நம்ம மனசாட்சி பாருங்க. அவர் அந்த எஜமானுக்கு துரோகம் செய்கிறத விரும்பலை. அதே சமயத்தில் ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்கிறதையும், எப்படி தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறது எப்படின்னு கேட்குறார். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யறது எப்படி என்றான். அழகாக சொல்லிட்டார். ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய முடியாது, எல்லாமே ஆண்டவர் எஜமான் என் கையில் எல்லா அதிகாரத்தையும் எல்லாத்தையும் என் கையில் ஒப்பு வச்சிருக்காரு, ஆனாலும் நான் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி. அதான் நம்ம பாவத்தால் தான் பாருங்கள், நம்ம சில சமயங்களில் ஆண்டவர் நமக்கு நல்ல திட்டம் வச்சிருக்காரு, நல்ல எதிர்காலம் வச்சிருக்காரு, நம்ம வாழ்க்கையை வளமான வாழ்க்கையை மாத்துறதுக்கு அவர் தயாராக இருக்காரு, சமாதான சந்தோஷத்தில் நிரப்புறதுக்கு எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அடையும்படி அவர் தாராள மனசோட செய்யறதுக்கு தயாரா இருக்காரு. ஆனா நாம இந்த மாதிரி ஏதாவது சோதனை வரும்போது பாவத்துல சிக்கிட்டோம்னா நம்ம இலக்கை அடைய முடியாது, நம்ம நோக்கம் நிறைவேறாது, ஆண்டவர் நமக்கு வச்சிருக்க திட்டம் கூட பிரச்சனை ஆயிடும். அதனால பாருங்க, யோசேப்பு எப்படி நடக்கிறார்ன்றதை பாருங்க. அதுதான் அதுக்கப்புறம் பாருங்க, இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, யோசேப்பு சம்மதிக்கல, ஆனாலும் திரும்ப பிரச்சனை வருது. 11ஆம் வசனம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலை செய்யறதுக்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதர் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்போ அந்த லேடி அவனை பலவந்தமா பிடிச்சி இழுத்து பலவந்தப்படுத்துறாங்க. ஆண் தான் பெண்ணை பலவந்தப்படுத்துவாங்க, ஆனா இங்க பெண் எஜமானுடைய மனைவி இவனை பலவந்தப்படுத்துறாங்க. யோசேப்போட அழகு, சின்சியாரிட்டி, இதெல்லாம் அதாவது ஒரு நல்ல ஒரு வாலிபன் தவறா அவர் மேல ஆசைப்படுறாங்க. ஆனா அதை அவர் விரும்பல. பலவந்தப்படுத்தினா கூட அவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து விலகி போயிடுறாரு. விலகி போகும்போது அவரோட வஸ்திரத்தை விட்டு போயிடுறார். மேலே அந்த காலத்தில் வஸ்திரம் மாதிரி, அதாவது துண்டு அவர் அந்த காலத்தில் போடுவாங்க இல்லையா, அதை போட்டுட்டு இருந்த அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிடுறார். ஆனால் இவங்க பாருங்க என்ன பண்ணுறாங்க, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அதான் நடக்குதுங்க. அவர் பாவமே செய்யலை, அவர் வஸ்திரத்தை விட்டு வந்துட்டாரு. அந்த வஸ்திரத்தை, அந்த துண்டை அவங்க வச்சு இவரை தவறாக சொல்லி அந்த எஜமான் கடும் கோபம் கொண்டு இவரை சிறையில் வச்சிடுறாரு. ஆனால் பொய் சொல்கிறான்றத அந்த எஜமான், ஏன்னா மனைவி இவர் இப்போ அடிமை, என்னதான் அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா கூட மனைவி சொல்றதுன்னு அவர் கேட்பாரு. மனைவி சொல்றது பொய்யா நிஜமான் ஆராய கூட அவருக்கு அந்த யோசனை வரல. உடனே முடிவு பண்ணிடுறாரு, யோசேப்பு தான் தவறு பண்ணிட்டாருன்னு. வாழ்க்கை பாருங்க எப்படி. இவர் சகோதரால் தள்ளப்பட்டு அங்கிருந்து இஸ்மவேல் இடத்துல வித்துறாங்க. இவர்கிட்ட நல்ல ஒரு பொறுப்பான வேலை செய்கிறார். ஆனால் சோதனை வருது, திரும்ப சிறைக்கு போகிறாரு. வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க, சிறைக்கு போகிறாரு. ஆனாலும் பாருங்க 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 21ஆம் வசனம். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். 23ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாக இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. பாருங்க, திரும்ப தள்ளப்பட்டுட்டாரு, சிறைக்கு வந்துட்டாரு. ஆனா ஆண்டவர் பாருங்க அங்கேயும் அவர் கூட இருக்காரு. சிறைச்சாலை தலைவங்கிட்டையும் தயவு கிடைக்குது, அவனும் எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறான் யோசேப்பு கிட்ட. ஆண்டவர் அவனோட இருந்ததால அவன் செய்யறதெல்லாம் வாய்க்க பண்றார் ஆண்டவர். இப்படி அவருடைய வாழ்க்கை பாருங்க, பிரச்சனை மேல பிரச்சனை வருது, தள்ளப்படுறார், சிறைக்கு போறார். சிறையில கூட ஆண்டவர் கிருபை அவருக்கு இருக்குது. இப்படிதான் பாருங்க, பல விதமான நெருக்கடி. ஒரு பிரச்சனை போனோம், இன்னொரு பிரச்சனை, இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான், இனிமேல் பிரச்சனை வராதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கடுத்து இன்னொன்று நிற்கும். இப்படி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளால் சூழப்பட்டு ஒன்று முடிஞ்சு ஒன்று முடிஞ்சு ஒன்று இவ்வளவுதான் வாழ்க்கையில் நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி இல்லை. ஆனாலும் நீங்க ஆண்டவருக்கு பயந்து, மனசாட்சிக்கு பயந்து நடக்கும்போது ஆண்டவர் பாருங்க கிருபையா இறங்குறார். நீங்க என்ன சூழ்நிலையிலும் அவர் உங்களோட இருப்பார், உங்களை நடத்துவார். உங்களுக்கு என்ன திட்டம் வச்சிருந்தாலும் அந்த திட்டம் நிறைவேறின பிறகும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர் உங்களோட நடத்துவார். ஏன்னா அவர் அப்படிதான் பாருங்க சொல்லிட்டார் அந்த வார்த்தை, நான் உன்னோட கூர்ந்து எல்லாம் நான் செய்வேன், வம்சத்தை ஆசீர்வதிப்பேன், சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், இப்படி சொல்லியிருக்காரு. அதனால அவர் சொன்ன வார்த்தை எதுவும் வீணாக போகாது, ஆண்டவர் நிச்சயமாக நடத்துவார். பாருங்க யோசேப்போட வாழ்க்கை
அந்த கடின காலகட்டத்தில் கூட ஆண்டவரோட தயவு கிடைக்குது. ஆண்டவரோட தயவில் அவர் திரும்ப இருக்க இடத்துல அவருக்கு ஆண்டவரோட கிருபை அவரை நடத்துது. அதனால் நாம் எந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழும்போது அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். அவர் நம்மளை அவர் தயவால் நடத்துவார், நம்ம வாழ்க்கையை மாற்றுவார், நிச்சயமாக சமாதான சந்தோஷத்தில் நிரப்புவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அநேக இருதயங்கள் ஆண்டவரை தொடும்படி நிறைவுக்கு வருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.